கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் ஆதியாகமம் 41:52. தேவன் என்னை பழுக பண்ணினார். யோசேப்பு அடிமையாய் போன அந்த தேசத்தில், எகிப்து தேசத்தில் ஒருவனாய் அடிமையாய் போனான். தனியாய் போய் உட்கார்ந்த அந்த தேசத்திலே அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவன் என்னை பழுக பண்ணினார். அந்த தேசத்தில் பழுக பண்ணினார், குடும்ப வாழ்க்கையில் பழுக பண்ணினார், என்னுடைய எதிர்காலத்தை பழுக பண்ணினார், என்னுடைய உழைப்பை பழுக பண்ணினார். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் என்னை பழுக பண்ணினாரே ஒழிய கூனி குறுகி போக விடவில்லை. இன்னைக்கு நீங்க யோசிக்கலாம், நம்ம கூனிட்டோம், நம்ம மெலிஞ்சிட்டோம், நம்ம ஒடுங்கிட்டோம் அப்படின்னு யோசிக்கலாம். அப்படி இல்லை. கர்த்தர் நம்மை பழுக பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். கொஞ்சம் வருமானத்துல வேலைக்கு சேர்ந்திருப்போம். இப்ப வருகிற வருமானத்தை வச்சு பாருங்க, கொஞ்சம் அந்த நாட்களை திரும்பி பாருங்க. கர்த்தர் எத்தனையோ மடங்கு நம்முடைய வருமானத்தை அதிகரித்து கொடுத்திருக்கிறார். தேவைக்கு அதிகமான பணங்களை நம் கரங்களில் கொடுத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் நம்மை நேசிக்கிறபடியினால், நம்மில் அன்பு வைத்திருக்கிறபடியினால். கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் யோசேப்பை மாத்திரமல்ல, நம்மையும் அவர் பழுக பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். யாரை பழுக பண்ணுவார் என்று சொன்னால், அதே வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்று சொல்லி. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால், கர்த்தர் நம்மை பழுக செய்கிறவராய் இருக்கிறார். நாம் குறுகி போவதே இல்லை. நம்முடைய நாட்களில் நம்மை பழுகி பெருக செய்வார். எத்தனையோ நேரங்களில் அநேகரிடத்தில் உதவி கேட்ட நம்முடைய கரங்களை அநேகருக்கு உதவி செய்கிற கரங்களாய் நம்முடைய கரத்தை மாற்றுவார். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. அடிமையாய் போனான், ஆனால் எத்தனையோ தேசத்திற்கு இவனுடைய கரத்தை கொண்டே தானியங்களை கொடுத்திருக்கிறார். ஏன் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார்? ஏன் நம்மை உயர்த்த மாட்டார்? ஏன் நம்மை வாழ வைக்க மாட்டார்? இந்த வார்த்தையின் நிமித்தம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இப்போது இருக்கிற சூழ்நிலை அல்ல, இனி எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். God bless you. Amen. Amen.